வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2 மாநிலங்களில் கொடி கட்டி பறந்த ஒரு தமிழ் நடிகை. ஆனால் இன்றைக்கி கையேந்திர ஒரு அவல நிலை அவங்களுக்கு. உதவி கேட்டு உருக்கமான ஒரு பேட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. திரைப்பட நடிகர்கள்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் சினிமாவில் வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டும்தான் அது அவர்கள் கனவுல கூட நினைக்காத ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைகிறது உண்மைதான். ஆனால் அதுவே சினிமாவில் வெற்றி பெறலைன்னா அவர்கள் கஷ்டமான வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாகுது. பெரும்பாலும் இது துணை நடிகர்களுக்கே ஏற்படுதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில காட்சிகளில் மட்டும் வந்துட்டு இவங்களோட காலத்துக்கும் நடிக்க முடியாத நிலை ஒன்று வந்துடுது. இதனால் வருமானம் இல்லாமல் தவிக்கிறாங்க. அப்படி தான் ஒரு காலத்தில் 2 மாநிலங்கள்லேயும் கொடி கட்டி பறந்த ஒரு தமிழ் நடிகையாக வலம் வந்தவங்க இன்றைக்கி துணைக்கு ஆள் இல்லாமலும் வருமானம் இல்லாமலும் கையேந்திர ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க தான் நடிகை வாசுகி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கு திரையுலகத்தில் பாகிசா வாசுகின்னு கூப்பிடப்படுறாங்க. தமிழ் சினிமாவில் கவுண்டமணி செந்தில் கூட பல படங்களில் காமெடி ரோலில் இணைஞ்சு கலக்கியிருப்பாங்க நடிகை வாசுகி அவர்கள்னே சொல்லலாம். தமிழில் மட்டும் 75க்கும் அதிகமான படங்களில் நடிச்சிருக்காங்க. கவுண்டமணியோடு இவங்க இணைஞ்சு நடித்த படங்களில் குறிப்பாக பிச்சைக்காரன் வேடம் போட்டு நடித்த படம் இவங்களுக்கு ஒரு நல்ல பேரை பெற்று தந்துச்சுன்னே சொல்லலாம் மக்கள் மத்தியில். இதை தொடர்ந்து நடிகை வாசுகி கவுண்டமணியோடு இணைந்து சின்னத்தாயி, நம்ம ஊர் பூவாத்தான்னு சொல்லி நிறைய படங்களில் நடிக்க தொடங்கியிருக்காங்க. நடிகை வாசுகி தமிழ்நாட்டோட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தான் பிறந்திருக்காங்க. தன்னோட 16 வயசுலேயே சினிமாவில் நடிக்க வந்து துணை கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழில் ஒரு காமெடி நடிகையாக வந்தாலும் பின்னாளில் அதிகமாக புகழ் பெற்றது தெலுங்கு சினிமாவில் தான். மோகன் பாபு நடித்த அசம்பிளி ரவுடின்ற படத்தில் பாகிசாவாக தெலுங்கில் அறிமுகமாக நடித்ததுனால தான் பிரபலமாயிருக்காங்க. இதுக்கப்புறம் ரவுடிகாரி பெல்லம், மாமா கரு, ரவுடி இன்ஸ்பெக்டர், சித்தம்மா பொகுடுன்னு சொல்லி நிறைய படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு வந்திருக்காங்க. இதனால் தெலுங்கு மக்கள் மத்தியிலையும் பிரபலமாகி ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு நடிகை வாசுகி அவர்களுக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலே அரசியலையும் ஈடுபட்டிருக்காங்க. அதுபடி அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட தலைமையில் அதிமுகவில் சேர்ந்து அந்த கட்சி பிரச்சாரத்திலேயே ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருந்திருக்காங்க. ராஜ்குமார்ன்ற நபரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை வாசுகிக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையலைன்னே சொல்லலாம். அவங்களோட கணவர் மதுவுக்கு அடிமையானதோடு மட்டும் இல்லாமல் தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாங்க. இதனால் ஏற்கனவே தந்தையை இழந்த அவங்க தாயோட அரவணைப்பில் போனதுக்கப்புறமா அடுத்த சோகம், வாசுகியோட தாய்க்கு புற்றுநோய் வந்துடுது. இதனால் தாயோட மருத்துவ செலவுக்காக எல்லா சொத்துக்களையும் விற்று செலவு பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் தாயும் மறைஞ்சு போயிட்டாங்க. தனிமரமாக ஆகிட்டாங்க வாசுகி அவர்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் வாசுகி அவர்களுக்கு நிதி சிக்கல் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுக்கப்புறமா வாசுகிக்கு வயிற்றில் 3 கட்டிகள் இருந்தது தெரிய வந்திருக்கு. கையில் இருந்த கொஞ்சம் பணமும் நகையும் மருத்துவ செலவுக்கு செலவழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வறுமையோட பிடியில் சிக்கிட்டாங்க. இதனால் உதவி வாங்குகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நடிகை வாசுகி அவர்கள். இதுக்கப்புறமா ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. வேலை கேட்டும் கூட தர்றதுக்கு யாருமே தயாராக இல்லை. இதனால் பிச்சை எடுக்கக்கூட தயாருன்னு சொல்லி அவங்க இந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் தன்னை புறக்கணிச்சிட்டதாகவும் இப்போ ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை முதல்வர் பவன் கல்யாணி கிட்ட உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. தன்னை கவனிக்க யாரும் இல்லாத நிலையில் மாத ஓய்வூதியம் கிடைக்க வழி செய்யணும்னு சொல்லி அந்த வீடியோவில் கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. தேங்க்யூ.